என்னது சீமான் ஆர்எஸ்எஸ் கைகூலியா? ஏண்டா டிஎம்கே பி டீம் தான் சொன்னீங்க, இப்ப பிஜேபி சி டீம்னு சொல்றீங்க. அதே மாதிரி கனிமொழி கலைஞர் மகள் இல்லையா? தமிழ் இசை தான் தமிழ்நாட்டோட பச்சை தமிழச்சி அப்படின்னு சொன்ன பச்சோந்தி சீமான். தமிழ் மகள் தமிழச்சி, தமிழ் இசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா? சீமானை கதி கலங்க விட்ட கனிமொழி, அதே கனிமொழிய கலங்கப்படுத்தின சீமான். இந்த 4 தலைப்பை வச்சு கண்டிப்பா நீங்க கணிச்சிருப்பீங்க நம்ம எந்த தலையை பத்தி பேச போறோம் அப்படின்னு. அவரே தான், நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான். அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க. நான் நம்ம சீமான் அண்ணன் தலை அப்படின்னு சொன்னதும் மக்கள் அவரை தலை அஜித் ரேஞ்சுக்கு உயர்வான இடத்துல வச்சிருக்காங்கன்னு கண்டிப்பா அர்த்தம் கிடையாது. அவங்க இன்னுமே அவரை கைப்புள்ள வடிவேல் ரேஞ்சுக்கு தான் வச்சிருக்காங்க. அதுதான் கலை யதார்த்தம். சரி வாங்க, நம்ம கைப்புள்ள வழக்கம் போல இந்த வாட்டி யாருக்கிட்ட அரசியல் வம்பு இழுத்திருக்காருன்னு பார்க்கலாம். ஆனா இந்த முறை நம்ம கைப்புள்ள கை வச்ச இடம் இருக்குதே, அது ஒரு தாய்க்குளம். ஆனா என்ன ஒரு சின்ன ஆறுதல்னா, அவரா போய் வம்புலுக்குல, அந்த தாய்க்குளம் தான் அவரை கொஞ்சம் கதற விட்டுருக்காங்க. அதுக்கு அவர் பதறி போய் இந்த பதிவை போட்டிருக்காரு. சரி, இந்த வம்புல அடி வாங்கினது சில கைக்கூலிகளா இல்ல நம்ம கைப்புள்ளைன்றத வாங்க பார்க்கலாம். தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். பொதுவாகவே நம்ம அண்ணன் ஒரு வம்ப வளர்த்துட்டு பஞ்சாயத்து வரைக்கும் போய் டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனை பார்த்து போயிட்டே இருப்பாரு. ஆனா இந்த முறை பெரியார் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல அவருக்கு சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருந்தாரு. இதன் விளைவாதான் நம்ம அக்கா கனிமொழி பக்காவா பிளான் போட்டு, நம்ம அண்ணன் எப்படி இந்த காக்கா மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாரு அந்த மாதிரி இல்லாம கழுகு மாதிரி சத்தமே இல்லாம அண்ணனை கொத்திட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் எங்களுக்கு எதிரியா இருக்க ஒரு தகுதியே கிடையாது, நீ தமிழ் இன துரோகி, தமிழன் அப்படின்னு சொல்ற, ஆனா உண்மையிலே நீ ஒரு துருபிடிச்ச தகரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கடைசியா ஒண்ணு சொன்னாங்க, மாசுன்னு சொல்லி கடைசியில ஒரு தூசு மாதிரி ஆர்எஸ்எஸ் கைகூலி ஆயிட்டே அப்படின்னு நம்ம ப்ரோவை முடிச்சு விட்டாங்க. தமிழன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனா அந்த அக்காவாலையும் நம்ம அண்ணன் கேட்ட கேள்விக்கு, அதாவது திராவிட மாடல் ஆட்சினா என்ன, அது என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அதுல மக்களுக்கு என்ன பெனிஃபிட், இது எல்லாம் சொன்ன அவங்க நம்ம அண்ணன் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு தெரியுமா, திராவிட மாடல்லாம் என்ன? அதுக்கு ஒன் வேர்ட்ல கூட அவங்களால ஆன்சர் சொல்ல முடியல. பட் நம்ம கைப்புள்ள இதுக்கு கை கை தட்டி அவங்களுக்கு மரண அடி கொடுத்திருக்காரு. அது நின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம அண்ணன் 50 ரூபாய்க்கு பேச சொன்னாலே 500 ரூபாய்க்கு பேசுவாரு. நீங்க வேற அவரு 50 ரூபாயை திருடி பேசுற கைகூலின்னு சொல்லிட்டீங்க. உங்களை குருடியாக்காம விடுவாரா? அதே மாதிரி மக்களே, இன்னைக்கு ஒரு விஷயம் கவனிச்சேன். நம்ம அண்ணன் அடிக்கடி சேர் எப்படி முன்ன பின்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னு தெரியல, ஆனா சேர் தான் முன்ன பின்ன போயிட்டு இருந்தது. அவருடைய ரிப்ளை எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நேரா ஒரே ஃப்ளோல தான் போயிட்டு இருந்துச்சு. மேபி சேரு கீழே யாரும் பூரா விட்டுருக்கலாம். ஜோக்ஸ் அப்பார்ட், எடுத்த உடனே அவங்க பொருளை எடுத்து அவங்கள போட்டாரு பாருங்க ஒரு போடு. என்ன சொன்னார்னா, நீங்க கைக்கூலின்னு என்ன சொல்லல, உங்களை அறியாமலே நீங்க கைக்கூலின்னு யாரதமா சொல்றீங்க, உங்க கட்சியை சேர்ந்த அண்ணாவையும் உங்க தகப்பனாரி தான் சொல்றீங்க. ஏன்னா கருணாநிதி அண்ணா இவங்க 2 பேரை மாதிரி வேற யாருமே பெரியார அந்த அளவுக்கு அசிங்கமா இழிவுபடுத்தினதே கிடையாது. பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா? நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே, நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான். நானாவது பெரியாருடைய சில கருத்துக்கு அகைன்ஸ்டா முரண்பாடா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க கொச்சப்படுத்தின அளவுக்கு நான் படுத்தல அப்படின்னு சொல்லிருக்காரு. அடுத்ததா, நீங்க அடிக்கடி நாங்க பெரியாரிஸ்ட், பெரியார் வழியில வந்த கடவுள் மறுப்பாளர்கள் சொல்றீங்களே, எந்த ஒரு விஷயத்துல நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கீங்க? உதயநிதி ஸ்டாலின் நெத்தியில பொட்டு வச்சு விடுறீங்க, உங்க வீட்டு பூஜை அறையில சமஸ்கிருத மொழியில பூஜை பாட்டு ஒலிக்குது, அது மட்டும் இல்லாம சமூக நீதின்னு சொல்றீங்களே, அப்ப எதுக்கு நீங்க பர்டிகுலரா தூத்துக்குடியில போய் நின்று 2 வாட்டி நீங்க வின் பண்ணி காமிச்சீங்க? அதை அவர் எப்படி கரெக்ட் பண்றாருன்னா, ஜாதி ரீதியா ஜாதி காரணமா தான் நீங்க அங்க ஜெயிக்க முடிஞ்சதுன்னு கரெக்ட் பண்றாரு. அதை நம்ம டெப்தா போக வேண்டாம், நம்மள டெப்த் ஆக்கிறாங்க. உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா? நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர்,
அப்படியா அதை ஏற்கணுமா? சமூக நீதி, பெண்ணிய உரிமை. நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநிறுத்திருக்கார்? இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லிட்டேன்? சாதி உங்களை இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்க. அந்த அளவுக்கு பைத்தியக்கார மக்கள் அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க. நீங்க அப்படித்தானே? தூத்துக்குள்ள ஏன் போய் 2 தடவை நின்னீங்க சொல்லுங்க? அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க ஆளு, உங்க சாதி ஆளு, அதுவும் நம்பிக்கிட்டு நீங்க அந்த சமூகம் சொல்றீங்களே, நீங்க எப்படி அந்த சமூகத்தை சேர்ந்தவராக முடியும்? உங்க அப்பாக்கு அப்ப என்ன 2 சமூகமா அப்படின்னு கொஞ்சம் சம்பந்தம் ஓவரா தான் பேசிருக்காரு. ஒரு அப்பாவுக்கு 2 சாதி இருக்குமா? யாராவது சொல்லுங்க. அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நின்னீங்க நீங்க? அடுத்தது என்ன சொல்றாரு பாத்துக்கிட்டீங்கன்னா, பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த பார்ப்பன பெண்மணி தான் ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை சபாநாயகராக்கி அழகு பார்த்தாங்க. ஒரு பார்ப்பனருக்கு எதிராகவே ஒரு தாழ்த்தப்பட்டவரை நிக்க வச்சு அவரை வெற்றி அடைய வச்சு அழகு பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. கடைசியா பெண்ணிய உரிமை பெரியாரிஸ்ட்னு சொல்றீங்கல்ல, பொள்ளாச்சி வழக்குல நாங்க ஆட்சிக்கு வந்ததுமே வேலையா அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிப்போம்னு சொன்னீங்க. என்னத பண்ணிட்டீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு மட்டும் நீங்க என்னத பண்ணிட்டீங்க? ரீசன்டா நடந்த ஈசிஆர் நைட் அந்த கார் சேசிங் பிரச்சனை கூட இது வரைக்கும் நீங்க என்ன ஸ்டெப் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. சோ மக்களே, இது வரைக்கும் கனிமொழி அக்கா கொடுத்த அடி, அதுக்கு நம்ம கைப்புள்ள கொடுத்த பதில் அடி, இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ கன்க்ளூஷன்ல இந்த வம்புல யாருக்கு அடி வசமா விழுந்திருக்கிறத பார்க்க போறோம். சுயநலவாதின்னு சொல்றாங்களே, யாருங்க சுயநலவாதி? உங்க கட்சியில இருந்த ஒரு பெரிய ஆளு உங்க கட்சியை விட்டு விலகிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக அவர் உங்க கட்சிக்கு வாங்கி கொடுத்த பேரையெல்லாம் மறந்து கொஞ்சம் கூட நன்றி இல்லாம அவரை இழிவுபடுத்துற நீங்க தான் சுயநலவாதி, கேவலவாதி. அதே மாதிரி நீங்க பெரியாரோட போட்டோவை பேனர்ல மட்டும் போட்டு மக்கள்கிட்ட ஓட்டு பிச்சை கேட்கிற நீங்க நல்லவங்க. அதே பெரியாரோட ஒரு சில கருத்தை ஸ்கேனர்ல போட்டு ஃபில்டர் பண்ணி பேசுற அவரு கெட்டவரா? தமிழின துரோகி. யாருங்க தமிழின துரோகி? 30 சீட்டுக்காக காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்து முப்படை கொண்ட விடுதலை புலி இயக்கத்தை சாட்சிய நீங்க தமிழின துரோகி. யாரு கைகூலி? மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை மேடையில நின்று எதிர்க்க வேண்டியது. அதுவே மறைமுகமா மேஜையில உட்கார்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்து விளைநிலங்களை அடையாளம் காட்ட வேண்டியது நீங்க தான் கைகூலி. அதே மாதிரி பெரியாருடைய பெண் உரிமை ஃபாலோ பண்றேன்னு சொல்றீங்கல்ல, நீட்டை கேவலப்படுத்துறீங்கல்ல, நீட் மூலியமா எத்தனையோ ஏழை பெண்மணிகள் இன்னைக்கு மருத்துவர் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பொள்ளாச்சி கேஸை நாங்க ரீஓபன் பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிப்போம்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா நாளுக்கு நாளுங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? உங்க கட்சியில் உள்ள கல்பிரிட்ஸ் கேஸை மட்டும்தான் நீங்க நீட்டா ஆக்கிட்டு இருக்கீங்க. சோ ஆக மொத்தம் இந்த வம்புல வசமா அடி வாங்கினது அக்கா கனிமொழி தான். அதே மாதிரி இந்த வம்புல நம்ம சீமான் அண்ணன், அதாவது கைப்புள்ள வசமா அடி வாங்கினாலும் கொஞ்சம் லைட்டா அவருக்கு ஒரு காயப்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். எங்கன்னா அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா சொல்ற விதம் தான் சரியில்லை. ஒரு பொது இடங்கள்ல குறிப்பா மேடை நாகரிகம்னு சொல்லுவாங்க, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா தூக்கிடுவேன் வச்சிருவேன் இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாம அவர் பேசினா அவர் சொல்ல வர்றத 4 பேர் கேட்கிறாங்கன்னா கண்ணியமா இருந்தா இன்னொரு 10 பேர் கூட கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க? அவர் தமிழ் தேசியத்துல ஒரு சுயநலத்துக்கு யூஸ் பண்றாரு, இந்த இலங்கைக்கெல்லாம் அவர் போல போட்டோ எடுக்கல போலனே வச்சுக்குவோமே. நீங்க பெரியாருடைய எவ்வளவோ கருத்துக்களை விடுதலை புக்ல இருந்து மறைச்சி ஒளிச்சு அவர் பண்ண சில நல்லதை மட்டும் பேசி இத்தனை வருஷமா நீங்க ஓட்டு பிச்சை வாங்கி ஆட்சி நடத்துறீங்க. அது அரசியல் சூழ்ச்சி தானே? அந்த மாதிரி ஒரு வாட்டியாவது ஆட்சிக்கு வந்துட மாட்டோமான்னு அவர் பொய்யே சொல்லியிருந்தாலும் அதுல என்ன தப்புன்னு தான் நான் கேட்க வரேன். சீமான் ஃபர்ஸ்ட் பெரியாரை சப்போர்ட் பண்ணாரு, இப்போ சப்போர்ட் பண்ணல, இந்த குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்களும் தான் பெரியாரை சப்போர்ட் பண்ணீங்க. அவருடைய திராவிட கொள்கையை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க அரசியல் கட்சியை ஆரம்பிச்சீங்க, திராவிட கழகம்னு. ஒரு கட்டத்தில் நீங்களே பெரியார எதிர்க்கலையா? அவரை கேவலப்படுத்தலையா? நம்ம கவுண்டமணி சொன்ன மாதிரி தான் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா, அதே தான் அவரும் பண்றாரு ஆட்சிக்கு வர்றதுக்கு. என்ன தப்பு? மக்களே கடைசியா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எண்ட்ல எங்க கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? சீமான் அரகுர அரசியல்வாதியோ, பேச தெரிதோ தெரியலையோ, அறவேக்காடுன்னே வச்சுக்குவோமே. ஆனா அவர் அப்படியே அறவேக்காடுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு உங்களை முழுசா வேக வைக்கிற ஒரு அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுக்காதீங்க. சீமான் தேர்ந்தெடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனா அவர் சொல்ற ஒரு சில கருத்துக்களை கருத்தில் கொண்டு ஓட்டு போடுங்க. இதான் எங்களுடைய கருத்து. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிருங்க.